ஸோ பிக் பாஸ் எலிமினேஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இப்போ உறுதி செய்ய போகிறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, அதில் சின்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு மக்களே. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பாய் ஒரு கேர்ள் எலிமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் உறுதியான தகவல் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதில் சின்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு. நான் போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன், அன்ஷிதா சாட்டர்டே எபிசோட்ல எவிக்ட் ஆறாங்களா இல்லையா ஒரு டவுட் இருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. அன்ஷிதா சாட்டர்டே எபிசோட்ல எவிக்ட் ஆகவில்லை. அவங்க எப்போ எவிக்ட் ஆகிறாங்கன்னா சண்டே எபிசோட்ல அன்ஷிதா போறாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே எபிசோட் இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது தான் இப்போ கரண்ட் அப்டேட்டு. ஸோ சின்ன மாற்றம் என்னன்னா, அன்ஷிதாவை கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு ஜெஃப்ரியை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க அப்படின்றது தான் புரிய வருது. ஸோ ஆல்ரெடி ஜெஃப்ரி அவங்க ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ளே வரணும், ஃபேமிலி பல பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றத நினைச்சிருந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஃபேமிலி வந்து சொன்ன வார்த்தை என்ன, சூப்பராக பண்ணிட்டப்பா, என்னை இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து வச்சிருக்க, இவ்வளோ தூரம் பல பேரை காமிக்க வச்சிருக்க, ஓகே, அதை தவிர்த்து இவ்வளோ தூரம் நீ இந்த வீட்டில் சஸ்டெயின் பண்ணி வந்து ட்ராவலே பெரிய விஷயம் தான். நம்ம நினச்சது ஒன்று, அதை தாண்டி நீ இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி அவங்க அம்மா புகழ்ந்தாங்க. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் போனஸ் அப்படின்றத அவங்க அம்மாவே தெளிவாக ஜெஃப்ரி கிட்ட இன்புட்டு கொடுத்தாச்சு, அன்றைக்கே இன்புட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இருக்கிற வரையும் கேம் விளையாட்டுவான்னும் போது சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஜெஃப்ரிக்கே தெரியும், இந்த வாரத்தில் அவங்க அம்மா போன அன்னிலிருந்தே சொல்லிட்டாரு, இந்த வாரம் மேபி நான் எவிக்ட் ஆனால் கூட எவிக்ட் ஆவேன், பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது ஜெஃப்ரியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டான். ஏன்னா 5 வாரம் நாமினேஷன் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஜெஃப்ரியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டான். என்னன்னா, இந்த வாரம் நான் எவிக்ட் ஆவேன், அன்ஷிதாவை யாராவது பார்த்துங்க, கூட யாராவது சப்போர்ட் ஆயிருங்க, இதுவாருங்கன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும் 2 பேரும் சேர்ந்து தான் போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்றது தான் ஒரு வருத்தமாக இருக்கு. ஸோ சாட்டர்டே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார் ஜெஃப்ரி. இது உறுதியான தகவல். ஓகே, இன்னொரு பக்கம் ஏன் அது மேபி சண்டே ஒரு நாள் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணியிருக்காங்க போல அன்ஷிதாவை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, இன்னொரு தரப்பு ஜெஃப்ரிக்கு கிளியர் கட்டாக நாமினேஷன் வந்தவொடனே தப்பிக்கணும். ஏன்னா அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியே தப்பிச்சுட்டு வந்தார் இல்லையா. அதில் பவித்ரா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஜெஃப்ரி கிட்ட, அப்பயே மைண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடியே நாமினேஷன் ஆன அன்றைக்கே பவித்ரா போய் சொல்லியிருப்பாங்க, ஜெஃப்ரி நீ கிட்டத்தட்ட நாமினேஷன் வந்து நீ 5 வாரம் ஆகுது, 5 வாரம் நாமினேஷனில் வராதே உனக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான், நீ வீட்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் ரெகுலராக நாமினேட் வந்திருக்காங்க, நாமினேஷன்ல இருந்து இங்கேருந்து மேலே வருவாங்க. நீ இங்கே இருக்க, அவன் 10 நாளாக இங்கே எல்லா வாரம் நாமினேட் ஆகி ஓட்டிங்கில் இங்கே இருக்கான். ஸோ நீ சடனாக ஒரு டிராஸ்டிக் ஸ்டேஞ்சில் எடுத்துகிட்டு போய் உன்னால் அது முன்னாடி நிற்க முடியாது, அவ்வளோ தூரம் ஓட்டிங் எடுக்கிறதே கஷ்டம், இங்கேருந்து மேபி இங்கே வருவேன், இதை தாண்ட முடியாது ஜெஃப்ரின்றது அன்றைக்கே பவித்ரா ஆணித்தனமாக சொன்னாங்க. அன்ஷிதாக்கும் சொன்னாங்க, ஜெஃப்ரிக்கும் சொன்னாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் நடக்காது, இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி அன்றைக்கி சப்போர்ட்டாக பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ஆதரவாக அன்ஷிதா பேசினாங்க. பட் அதுதான் ரியாலிட்டின்ற மாதிரி 2 பேருக்கும் புரியல. பட் அது கரெக்டாக இன்னைக்கு நடந்துருச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி ஏன் எலிமினேஷன் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் இல்லை, அவர் கடந்த 2-3 வாரமாக செய்த செயல்கள் எல்லாமே பெரிய முரண்பாடுகள், மக்கள் மத்தியில் ஒரு இதுதான் என்னன்னா, பிடிச்சிருந்த ஜெஃப்ரி அதை வந்து அப்படியே வேற மாதிரி, இப்படியா ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி ஒரு டைமென்ஷனே சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சது. நிறைய அதிருப்திகளும் வெறுப்புகளையும் மட்டுமே சம்பாதித்தார் ரீசன்ட் டேஸில் அப்படின்றது தான். அதனால தான் இவருடைய டிராபேக்கும் எலிமினேஷனும் காரணம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி டிக்கெட் டு ஃபினாலேல இருந்தான்னு வச்சுக்கோ, அந்த பையன் முழு எஃபர்ட்டை போட்டு கேமை விளையாடி இருப்பான், செம்ம டஃப் காம்படிஷனாக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஜெஃப்ரி வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம நினைக்கிற ஆளு போக முடியாதுன்றது சேனலுக்குமே தெரியும். ஜெஃப்ரி வீட்டுக்குள்ளே இருந்தால் வேறு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அவன் போகணுன்னு நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அவன் போக முடியாமல் போயிடும். ஜெஃப்ரி ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருப்பான்றது சேனலுக்கும் தெரியும். பட் பல பேரோட ஏக்கம் என்னென்னா, அந்த பையன் போயிட்டு பணப்பட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும், ஸோ பணப்பட்டி எடுத்துகிட்டு போனால் அவன் லைஃப் மாறும், பெரிய சேஞ்சஸ் நடக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்துருந்தேன், இதெல்லாம் பண்ணியிருந்தேன். பட் அவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் மக்களே. ஏன்னா ஜெஃப்ரிக்கு ஒரு வேளை நெகட்டிவ்ஸ்லாம் ஆகாமல் இருந்திருந்தால் மேபி ஓட்டு வந்திருக்கலாம். பட் அவன் தான் அந்த இதுவை கெடுத்துக்கிட்டான், இதெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்றது பார்க்குறேன். பட் இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவன் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்றதான் பார்க்குறேன். அவங்க அம்மா உள்ள வந்ததாக இருக்கட்டும், ஜெஃப்ரியை பல பேருக்கு இந்த உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சுதான் இருக்கட்டும், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு அவங்ககிட்ட, பாட்டு திறமையிலிருந்து நிறைய கவுண்டர்லாம் கூட பயங்கரமாக போடும். அந்த ஸ்பான்டேனியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது பல இடங்கள்ல அவன் வந்து செம்மையாக பண்ணியிருக்கான், பயங்கரமாக பண்ணியிருக்கான். ஸோ எனிவே ஆல் த பெஸ்ட் ஜெஃப்ரி, வெளியே போயிட்டு எல்லாமே நல்ல ரீதியில் நல்லதாக அமையும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அவனால் அவங்க வாழ்க்கையும் மாறும், பெரிய லெவலுக்கு போவான் அப்படின்றது தான் பாயிண்ட். வெளியே போயிட்டு நடக்கும் அப்படின்றது
அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எலிமினேஷனை பொறுத்த வரையும். ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.